கவனமாக ஓத வேண்டியவை அப்படின்ற டாப்பிக்கில் இப்போ நம்ம செகண்ட் பாயிண்ட் வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்த தொண்டையுடைய எழுத்துக்களை எழுத்தை என்னால் மஹ்ரஜுடைய உச்சரிக்க முடியுது. ஆனால் ஓதும் பொழுது என்னால் சரி கொண்டு அதை ஓத முடியலை அப்படின்னா இந்த 2 விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த எழுத்துடைய உண்மையான பிறப்பிடத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த எழுத்துக்கு மேலே முதல்ல நம்ம சுக்குன் இடணும். அந்த எழுத்துக்கு முன்னாடி ஃபதஹ் கொண்ட அலிஃபை வைத்து நம்ம அந்த எழுத்தை ஓதி பார்க்கணும். உதாரணத்துக்கு பா அப்படின்ற எழுத்து இருக்குது அப்படின்னா அந்த எழுத்துக்கு மேலே சுக்கூன் இட்டு அதற்கு மேலே ஃபதஹ், அதற்கு முன்னாடி ஃபதஹ் கொண்ட அலிஃபை வச்சு நம்ம ஓதி பார்க்கணும். அப்போ எப்படி உச்சரிப்போம்? அப். அப்போ இந்த பாவுடைய அசல் உச்சரிப்பை உங்களால் என்ன பண்ண முடியும்? தெரிஞ்சுக்க முடியும். இது எல்லா லெட்டர்லேயுமே போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தொண்டையுடைய எழுத்துக்கள் ஹாவை எடுத்துக்கலாம். இப்போ இதற்கு முன்னாடி ஃபதஹ் பெற்ற அலிஃப் இருந்து இது சுக்குனாக இருந்துச்சு அப்படின்னா அஹ் அப்படின்னு நம்ம ஓதுவோம். இப்போ கைனில் அஹு அப்படின்னு ஓதுவோம். முதல்ல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைனிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த எழுத்துடைய அசல் பிறப்பிடத்தை ஓதும் பொழுது உங்களால் கவனித்து பார்க்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, நீங்கள் இவ்வளோ காலமாக ஓதிக்கிட்டு இருந்ததை உடனே உங்களால் என்ன பண்ண முடியாது? மாற்றி ஓத முடியாது. அப்போ நீங்கள் மனனம் செய்திருக்க சூறா இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் கேஃபிரூன், சூரத்துல் இஹ்லாஸ், இந்த மாதிரி சூறாக்களில் தொண்டையோட எழுத்துக்கள் எல்லாமே அடங்கியிருக்கும். அப்போ அந்த சூறாவை முதல்ல நீங்கள் சரிப்படுத்தணும். அந்த சூறாவில் வரக்கூடிய இந்த எழுத்துக்களை நீங்கள் சரிப்படுத்தின பிறகு உங்களால் குர்ஆன் ஓதும் பொழுது அந்த எழுத்துக்களை ஆட்டோமேட்டிக்காக சரியாக ஓத முடியும். இப்போது நம்ம செகண்ட் பாயிண்ட்டை பார்த்துடலாம். இதோடைய பிறப்பிடமாகிறது நாவுடைய இறுதி இருக்குல்ல, அது மேலே இருக்கக்கூடிய மென்மையான முகடை தொடணும். வேறு ஒன்றும் இல்லை, அந்த உள்நாக்கு இருக்கக்கூடிய அந்த சதை, உள்நாக்குக்கு மேலே இருக்கக்கூடிய சதையை நாவுடைய இறுதி டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன எழுத்து அப்படின்னா காஃப் இன்னும் கேஃப். இதை நம்ம சுக்குனிட்டு முன்னாடி ஃபதஹ் இருக்க மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தா அக்கு அக்கு, இது அக்கு அக். இப்போ நீங்கள் இதை அக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நார்மலாக ஓதும் பொழுது ஒரு அளவாக நம்ம வாயை திறந்துருப்போம். அதை விட கொஞ்சம் அதிகமாக இதை ஓப்பன் பண்ணி சொல்லி பாருங்கள். அக்கு அக்கு, இதை நார்மலாக வச்சு சொல்லி பாருங்கள். அக்கு அக்கு. இப்போ இதை ஒரு வார்த்தையில் வச்சு பார்ப்போம். ஹக்குன் ஹக்குன். இது இய்யாக்க இய்யாக்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.